ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது தான் எல்லாருக்கும் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ். இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது 1 மாசத்துக்குள்ள நீங்க ஒரு பொசிஷன எடுத்து, அந்த பொசிஷன வித்தின் எ மந்த்ல நம்ம குளோஸ் பண்றது. ஸோ, அப்போ என்னன்னா, எப்படி ஸ்கிரிப்ட்ட சூஸ் பண்றதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா, என்னோட டார்கெட்ட குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அத ரீச் பண்ணணும். அதுதான் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ, அப்ப டார்கெட்டையும் வச்சுட்டு, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயும் வருதா அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ரொம்ப ஒரு மொமெண்டம் இருக்கிற அதாவது நீங்க என்டர் ஆகும்போது மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கா இருக்கணும். இந்த வீடியோல ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில் ரேஞ்ச் தியரி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இதுவரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணலாம். 2 ஸ்டெப்பு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1 மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட், இன்னொன்னு டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ, இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இப்போ கடைசியாக முடிஞ்ச கேண்டில் இருக்கு இல்லையா, அதோட ஹை அதோட லோவை மார்க் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த கேண்டில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடக்கும்னா, அதாவது ப்ரீவியஸ் மந்த்து இந்த மந்த். இப்போ இந்த மந்த்து கேண்டில் என்ன பண்ணுன்னா, ப்ரீவியஸ் மந்தோட ஹையை பிரேக் பண்ணும். இந்த இடத்துல ட்ராப் ஆகும். என்ன ட்ராப் ஆகும்னா, ரீட்டெயில் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவுக்கு ட்ராப் பண்ணப்படுவாங்க. எப்படி அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா, மந்த்லி கேண்டலோட ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு, பை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் உள்ள லாங் என்ட்ரு ஆவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி ஷார்ட்ல இருக்கிறவங்க மந்த்லி ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக இனிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ இது 2மே ட்ராப் ஆகும். ஸோ, அப்போ என்ன ஆகும்னா, 2வது மாதத்தோட கேண்டில் முதல் மாதத்தோட கேண்டலோட ஹை லோவை மார்க் பண்ணியாச்சு. 2வது மாதத்தோட கேண்டில் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம லாங் எடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஷின் இருக்கும். கண்டிப்பா இல்ல. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, அப்போ என்னன்னா, இந்த இடத்துல ஒரு மேனிப்புலேஷன் நடக்கும். ஸோ, டிமாண்ட், சப்ளை ஒரு மேனிப்புலேஷன். இந்த மேனிப்புலேஷன்ல நம்ம மாட்டிக்க கூடாது. ஸோ, ஹையை உடைச்சிட்டு மறுபடியும் கீழே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு க்ளோசிங் நடந்துரும். அப்போ என்னன்னா, அந்த க்ளோசிங் வந்து ஒரு ரெட் கேண்டலா, இல்ல ஒரு ஸ்மால் பாடி அப்பர் வீக் லாங்கா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த செகண்ட் கேண்டலோட லோவையும் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ டே சார்ட் சேஞ்ச் பண்ணுங்க. டே சார்ட்ல இந்த மந்த்லி கேண்டலோட லோவை உடைச்சது அப்படின்னா, அதுதான் நமக்கான ஒரு என்ட்ரி. இதுதான் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்க உங்களுக்கு அந்த கேண்டலோட இமேஜ் வந்து நான் இங்க ஷேர் பண்றேன். இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கேண்டில் அக்குமுலேட் ஆகுது. அப்போ இந்த கேண்டில் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னும்போது, அத புல்லிஷ் ட்ரெண்ட். அக்குமுலேட்ன்றது என்ன சொல்லுவோம்னா, டிமாண்ட்ன்னு சொல்லுவோம். இல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இந்த கேண்டிலோட இம்பாக்ட் எப்படி இருக்கு? அடுத்த கேண்டில் அந்த ஹைய உடைச்சு அங்கருந்து கீழ இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, அப்ப என்னன்னா, இந்த இடத்துல நம்ம மாட்டிக்க கூடாது. ஸோ, இத வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இந்த லோவ உடைக்கும்போது இது வந்து ஸ்மால் கேண்டில்ஸ் வந்து நம்ம டே சார்ட்டா மாத்துனதுக்கப்புறம், இந்த மந்த்லி கேண்டிலோட லோவ மார்க் பண்ணிட்டு அந்த லோவ உடைச்சதுன்னா, இதுதான் பிரேக் அவுட். இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ட்ரிய சூஸ் பண்ணணும். சூஸ் பண்றது அந்த கேண்டிலோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகுற இடம் தான் இந்த டாட்டட் லைன். இந்த இடத்துல நீங்க வரும்போது ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு பிக் மொமெண்டம் நமக்கு ஃபேவரா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த ஸ்ட்ராட்டஜில மந்த்லி கேண்டில், டெய்லி கேண்டில் இந்த 2 மட்டும் தான் வைக்கணும். மேல பிரேக் ஆகுதுன்னு நம்ம போயிட்டு அந்த ட்ராப்பிங்ல மாட்டிக்க கூடாது அப்படின்றது தான். ஸோ, இப்போ கன்ஃபர்மேஷன் எங்க அப்படின்னா, ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல தான் கிடைக்கும். அதாவது டெய்லி சார்ட்ல தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு இருக்குமா, எஃப்இஜி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ, இந்த கேண்டலோட சார்ட் பேட்டர்ன் வந்து மேபி உங்களுக்கு வந்து இது ஒரு இமேஜா இருக்கிறதுனால, லைவ் மார்க்கெட்ல நீங்க இந்த மாரி செக் பண்ணி பாருங்க. மந்த்லி சார்ட், டெய்லி சார்ட் இது 2த்தையும் பேஸ் பண்ணி எப்படி நம்ம என்ட்ரி போகலாம். முக்கியமா ஸ்விங் ட்ரேடிங்க்கு லாங் இல்ல ஷார்ட். இதே மொமெண்டம் தான் அ தொடர்ந்து இறங்கும்போது ரிவர்சல் ஆகி மேல போற இடத்துல நம்ம லாங் எடுக்கிறதுக்கும், இது வந்து அதாவது இதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட்ல இருந்தது அத பத்திலாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா மந்த்லி கேண்டில்ல ஒரு கேண்டில தான் நம்ம எடுத்துப்போம். அடுத்த கேண்டில் ஹை போயிட்டு இந்த மாரி ஒரு பேரிஷ் கேண்டிலா ஃபார்ம் ஆகும்போது, இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து என்ட்ரிய சூஸ் பண்ண போறோம். ஸோ, அப்போ இந்த லோவ உடைச்சது அப்படின்னா, நம்ம ஷார்ட்ட இனிஷியேட் பண்ணலாம். ஸோ, இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரொம்ப சிம்பிளான வீடியோ. பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் மட்டுமே நம்ம சக்சஸ்க்கான ஒரு வழியாவும் பார்க்கலாம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.